நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரகசியமாக நீ வெடிக்கக்கூடிய கண்ணீர் துளி நரகத்தினுடைய நெருப்பையே அணைத்து விடும். ரகசியமாக நீ செய்யக்கூடிய தான தர்மம் அல்லாஹ்வினுடைய கோபத்தையே தணித்து விடும். இடக்கரத்திற்கு தெரியாமல் வலக்கரத்தால் நீ வழங்கக்கூடியவை உன்னை அர்ஷினுடைய நிழலில் சேர்த்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரகசிய தகவல் பாதுகாப்பாளராக இருந்தார்கள். முனாஃபிகீன்களினுடைய பட்டியல் எல்லாம் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தான் இருந்தது. எனவே ஒருவர் வந்தார், ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார், என்னுடைய பெயர் முனாஃபிகீன்களினுடைய பட்டியலில் இருக்கிறதா என்பதாக கேட்டார். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் 2 கேள்வியை கேட்கிறேன், அதற்கு பதில் சொல். நீ முனாஃபிகா இல்லையா என்று நான் சொல்லுகிறேன் என்று முதலாவது கேட்டார்கள். நீ அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியும் வகையில் நல்லறம் புரிகிறாயா என்பதாக கேட்டார்கள். ஆம் புரிகிறேன் என்று சொன்னார். ஏதாவது பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறாயா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்று சொன்னார். அப்படி என்றால் நீ முனாஃபிக் இல்லை, சென்று வா என்பதாக சொன்னார்கள். என்றால் நாம் முஃமின் என்று அடையாளப்படுத்துவதே அல்லாஹ்விற்கு மட்டும் என்று நினைத்து நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான். இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நாம் முஃமின் என்பதையே அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் நன்மைகள் புரிகிறோம், அதனுடைய நற்கூலியை வீணாக்கி விடக் கூடாது. எனவே இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி செய்யப்படுவதுதான் இஹ்லாஸோடு செய்யப்படுவது. இஹ்லாஸ் கெட்டு போவதற்கான காரணிகள் என்ன? முகஸ்துதியோடு ஒரு நல்லறம் செய்யப்பட்டால், பெருமையோடு ஒரு நல்லறம் செய்யப்பட்டால், உலக ஆதாயத்திற்காக வேண்டி ஒரு நல்லறம் செய்யப்பட்டால், சுய திருப்திக்காக வேண்டி ஒரு நல்லறம் செய்யப்பட்டால் இஹ்லாஸ் அங்கே வீணாகி விடுகிறது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக.